ராகி மாவை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சு தண்ணி வச்சு இப்படி ஒரு தோசைக்கல்லில் சப்பாத்தி மாதிரி எண்ணெய் இல்லாமல் திருப்பி போட்டு எடுக்கணும், வேக வச்சு எடுக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் எள்ளு 1 கப் போட்டு நல்லா அதோட ஸ்மெல் வர வரையும் நல்லா வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணணும். எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃப்ரை பண்ணணும். ராகி சப்பாத்தி நல்லா அங்கங்கே திருப்பி போட்டு எல்லா இடத்துலையும் வேகிறறி வச்சு நல்லா காய வச்சிடணும். மிக்ஸி ஜாரில் 1.5 கப்பு நல்லா வந்து வதக்கின எள், அப்புறம் 1/2 கப்பு வந்து கடலை, அப்புறம் அந்த சப்பாத்தி மாதிரி செஞ்சு வச்சது ராகி ரொட்டியில் செஞ்ச சப்பாத்தி எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸியில் வச்சு அரைக்கணும். நல்லா அரைச்ச அப்புறம் எடுத்து பார்த்தா கொஞ்சம் குறைன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்தாலையும் 1 கப் வெல்லம் அதில் ஆட் பண்ணி நல்லா வந்து அதோட கன்சிஸ்டன்சி நல்லா எல்லாமே பிளெண்ட் ஆகிற அளவு நல்லா வந்து அரைக்கணும். ஸ்பூன் வச்சு கிளறி பார்த்துட்டு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து அதை மாற்றிடணும். நார்மலாக லட்டு எப்படி உருண்டை பிடிப்போமோ அந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சா அந்த எள்ளில் இருக்க எண்ணெயுமே வந்து நம்ம கையில் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ஆனால் நல்லா ஒரு டேஸ்டியான எள்ளு உருண்டை ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன். சாக்லேட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இதை வந்து செஞ்சு கொடுத்தா சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.